நீங்கள் எந்த கருத்து சொன்னாலும் சரி, அந்த கருத்தை தெளிவானதாகவும் விளக்கம் நல்லா புரிகிற மாதிரியான கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் மறைமுகமான ஒரு கருத்து சொல்கிறப்ப அந்த கருத்துக்களை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறது மாதிரி இல்லை இப்போ உள்ள ஜெனரேஷன். ஏன் இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு புதுசாக கல்யாணம் முடிச்ச ஜோடி வந்து 2 பேரும் கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பி போயிருந்தாங்களாம். அப்போ அவங்க மாமியார் சொன்னாங்களா, இருங்க ஒருத்த மாற்றி ஒருத்த முன்னையும் போங்க, அதாவது நீ முதல்ல போ, பொண்ணு முதல்ல போ, அப்புறம் என் பையன் வருவான்னு. அது ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து போகிறப்ப ஊரில் இருக்கிற கண்ணெல்லாம் உங்கள் மேலே படும், நல்ல ஜோடி அப்படின்னு அவங்க கண்ணு படுறப்ப தன்னுடைய மருமகளுக்கும் மகனுக்கும் ஏதாவது ஆயிரும் கண் திருஷ்டியால் அப்படின்னு நினச்சி சொன்ன விஷயம் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதனால் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மருமகளுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக சொல்லிடுங்க, இந்த மாதிரி இருக்குது, அதனால தான் நான் உங்களை தனியாக போக சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டிங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிடுவாங்க. வீட்லேயும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பாவம் ஒன்றுமே அறியாத அந்த மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டம். அதனால் எந்த அறிவுரையும் தெளிவாக விளக்கமாக சொல்லணும். இதுதான் எனது முதியம்மாவின் கருத்து. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.